ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் கடைக்கு வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டில் சொல்லுவோம் இல்லையா, மகுடி ஊதுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஊதிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருந்தது. துணியெல்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து கடைக்கு எதிரில் வந்து ஊதிட்டு இருந்தாங்க. காசு கேட்டிருந்தாங்க. எல்லா வீட்லேயும் வந்து கொஞ்சம் நேரம் ஊதிட்டு காசு கேட்டாங்க போல். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அப்படி தான் வந்து இவங்க ஊதி வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்புறமா கடையாண்ட வந்து நின்றுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி கடையில் காலையிலேருந்தே மனசே சரியில்லை. நாங்களும் வெளியிலே நின்றுட்டு இருந்ததுனால அவங்க வந்த உடனே சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட இல்லாத கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தார். ஹஸ்பண்ட் வந்து இந்த பக்கம் இருந்து சவுண்ட் வருதா, உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி துணியை வச்சு மூடியிருக்கீங்க, ஏன் துணி வச்சு மூடிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறமா வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஊதுனாங்க. சவுண்ட் நல்லா இருக்குல்ல. கொஞ்ச நேரம் நான் சைலண்ட்டாக இருக்கேன், கேட்டு பாருங்கள். அப்படி பார்த்தோன்னா சுனியா ஓகே, அவங்க வாங்கிட்டு காசு கிளம்பிட்டாங்க. கடையில் என்ன பிரச்சனைனா இதான் பிரச்சனைங்க. பாருங்கள், ஆக்சுவலாக கடை ஆரம்பிச்சதுலேருந்து இதோட கிட்டத்தட்ட 10 தடவை ஆகிடுச்சு. தண்ணி வந்து நம்ம பாத்திரம் கழுவுற இடத்துலேருந்து தண்ணி வந்து இந்த மாதிரி ரிப்பீட் வருது. அதாவது நம்ம உள்ளுக்குள்ளே தண்ணி போகாமல் அப்படியே வந்து இந்த பக்கமாக வருது. அப்படியே வந்து ரிட்டன் வந்துடுது தண்ணி வந்து பாத்திரம் கழுவுற இடத்துல. இப்போ இது வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக அந்த கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிற தண்ணி வந்து டைரெக்டாக வந்து வெளியில் போயிடும். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரிட்டன் எதுக்கு வருதுன்னு தெரியல. அதுக்குள்ளே ஏதாவது அடைச்சிட்டு இருக்கா என்னன்னு சொல்லி தெரியலை. ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டோம். அவங்க வந்து ஆள் இல்லை, ஏதோ வராங்க இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காங்க. கடையில் 12 மணி ஆச்சு. சரியான வேலை. காலையில் 4 மணிலேருந்து அதில் பாதி வியாபாரமானது. மீதி வந்து மாடுக்கு கொடுத்துட்டு சரி கிளம்பலாம் பாத்திரம் கழுவலான்னு நினச்சா அதுக்குள்ளே மறுபடியும் வந்துடுச்சு. ஆக்சுவலாக காலையில் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது முதல்ல வந்துட்டு இருந்தது, அதனால் வெளியில் நின்றுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து எங்கள் பக்கத்தில் இருக்காங்க, ஹவுஸ் ஓனரோட சொந்தக்காரங்க. அவங்க வந்து வெளியில் ஏதோ கொஞ்சம் அடித்து விட்டாங்க, அது போயிடுச்சு. மறுபடியும் வந்து சமையல் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து கஸ்டமர்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. திடீர்னு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா எல்லாேருக்கும் எப்படி சாப்பாடு கொடுக்குறது, அதனால உள்ளுக்குள்ளே வர முடியாது, வெளியிலையும் உட்காந்து சாப்பிட முடியாது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க இல்லைங்க கடை வந்து இது மாதிரி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் அனுப்பிட்டோம் கொஞ்சம் பேரை. அப்புறமா பார்த்தா கொஞ்சம் தான் தண்ணி வந்துட்டு இருந்தது. திடீர்னு பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த பக்கம் நான் சமையல் பண்ணுற இடம் வரைக்கும் வந்துருச்சு. இங்கே உருளைக்கிழங்கு அடுக்கி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு வந்து மணலுக்குள்ளே நம்ம போட்டு வச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது மணல் ஃபுல்லாக ஈரமாகிடுச்சு. கடை ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடுச்சு பாருங்கள். பாதி மாவு மாடுக்கு கொடுத்துட்டேன். பட்டாணி குழம்பு, சாம்பார், சட்னி எல்லாமே மீதியாக இருந்தது. கஸ்டமர் வந்திருந்தால் இன்னும் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலே தண்ணி வந்துருச்சா எப்படி சாப்பிடுவாங்க, அதனால் சரின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மாடுக்கு ஊற்றி வச்சுட்டு உள்ளே வந்து ஒரு தடவை கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்துடுது. சரி நம்ம ஏதாவது அதை அடித்து விடலாம் வெளியிலன்னு சொல்லி அடித்து விட்டாலும் மறுபடியும் வந்து உள்ளுக்குள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாலாம் தூக்கி மேலே வச்சு மசாலா கேஸ் வரைக்கும் இந்த மாதிரி வந்துருச்சு. நான் வந்து ஆக்சுவலாக இந்த கிளிப்பை வீடியோ எடுத்து ஹவுஸ் ஓனருக்குமே அனுப்பிவிட்டுருந்தேன். கேஸ்
கேஸ் பக்கத்தில் வரைக்கும் வந்துருச்சுங்க. அதாவது வீட்டில் வந்து தண்ணி அவ்வளோ முன்னாடி இருந்து இவ்வளோ தூரம் வருது, கொஞ்சம் ஆள் விட்டு ரெடி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து சரி நீ உட்காரு, காலையிலேருந்து சமைச்சிட்டே இருக்க, ரொம்ப டயர்டாக இருப்ப, நான் வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து பெருக்கி தள்ளிட்டு இருந்தார். நான் இல்லை கொடுங்க நான் பெருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கேட்கல. இல்லை காலையிலேருந்து சமையல் பண்ணுற இடத்துல உட்காந்துட்டா காலையில் வந்து 5 மணிக்கு ஒரு 8 மணி வரைக்கும் வரவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அதனால் வேலையாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து இங்கே பரிமாறி கொடுத்துட்ருப்பாரு. அம்மா கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு விட்டுட்டு வந்துடுவார் ஹஸ்பண்ட் பசங்களை பார்த்துக்கிறதுனால. அப்புறமா வந்து பாத்திரமெல்லாம் கழுவும் போது அம்மா வந்துடுவாங்க. 3 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் எடுத்து வைப்பார். நானும் அம்மா வந்து கழுவோம். மோஸ்ட்லி அம்மா கழுவாங்க, நானும் என்னையும் கழுவ விட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து வேலை நடக்கும் தினமும். 12 மணி ஆகும். இன்றைக்கி வியாபாரமே டல்லு. அதில் இந்த தண்ணி பிரச்சனை வேறு. ஏன்னா இப்படின்னு தெரியல, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நான் வந்து எதுவுமே இங்கே எடுக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. என்னடா இது, நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கடை நடத்திட்டுருக்கோம், இந்த டைமில் இப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம எதில் கால் வச்சாலும் இப்படி தான் ஆகுது. அது நம்ம நேரமா இல்லை என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக 5 வருஷத்துக்கு முன்னே கொரோனா டைமில் வரும்போது கடை வைக்கலான்னு சொல்லி புவனேஸ்வர் போயிருந்தப்போ அதே மாதிரி தான் கொரோனா லாக்டவுன் சொல்லி எல்லா பக்கமும் இருந்த காசுலாம் வந்து செலவாயிடுச்சு. அப்போ வந்து நம்மளால் பண்ண முடியலை. சரி இப்போ வந்து ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காரு, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கடையை எப்படியாச்சும் கொஞ்சம் ரன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை பார்த்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் மார்க்கெட் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்து மறுபடியும் ஈவினிங் வந்து நைட்டு மாவு அரைக்கும் போது வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 10 மணிக்கு மேலே தான் மாவே அரைச்சி வைப்போம். மறுபடியும் 3 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த மாதிரி எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டடி ஆகிடணும், இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போனால் நல்லா இருக்காது. பசங்க வந்து படிக்கிற டைமில் இந்த டைமில் அவங்க வந்து என்ன படிக்கணும், எப்படி எல்லாம் படிக்கணும், அவங்க எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி கடனை உடனே வாங்கி நிறைய நண்பர்கள் ஹெல்ப் பண்ணியும் இந்த மாதிரி கடையை வைக்கலான்னு வச்சா இந்த கிடச்சிருக்க இடம் அந்த மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் ரோட் சைடில் கிடையாது, கொஞ்சம் உள்ளே இருக்குது. இதில் இந்த மாதிரி பிரச்சனை. 2வது வந்து கதவு வந்து சரியாக அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணுன்னாலும் ஒரு கேஸ் வாங்கிட்டு வந்து வைக்கிறத கண்டிப்பாக கேஸ் 4000 ரூபா கொடுத்தும் 2500 ரூபா கொடுத்தும் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது பக்குன்னு இருக்குது நமக்கு. யாராவது கதவை வந்து தட்டி விட்டுருவாங்களோ, எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சொல்லி. அதோட வந்து கடையுமே வந்து மெயின் ரோட்லலாம் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தி அமௌண்ட்டு அட்வான்ஸும் வாடகையும். அதனால தான் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளியிருந்தாலும் சரி இதுவாச்சும் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இதுலேயுமே இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. கூடவே வந்து ஈவினிங் டைம் கடை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஓட சான்ஸே இல்லை. ஏன்னா ஈவினிங் டைம்லலாம் ஆளுங்க சுத்தமாக இந்த ரோட்டில் வரதே போகிறதே ரொம்ப கம்மி தான். அதனால் வந்து ஈவினிங்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறமா ஓடலைன்னா எப்படி? ஏன்னா இங்கே இப்போவே வந்து ஒரு நாளைக்கு எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு அப்படியே நின்றுடுது. அப்போ வந்து நம்ம இன்னொரு நாள் எல்லாம் நின்னது வந்து நமக்கு அதில் லாபமே சுத்தமாக இல்லாமல் லாஸ் தான் ஆகிடுது. அதனால் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் கடையும் வந்து மெயின் ரோட்டில் பார்த்துட்ருக்கோம், முடியலை. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி தண்ணி பிரச்சனையும் இருக்குது. அதனால தான் சரியாக வீடியோஸும் போட முடியலை. ப்ளஸ் வந்து கடையும் தேடிட்டுருக்கோம். பசங்க ஸ்கூல் டைம் ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண. அதனால் அந்த வேலை, அதனால தான் வீடியோஸும் சரியாக போட முடியலை. கடையில் இருக்கிற பிரச்சனையும் இது தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க கடையில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. இப்போ வந்து 2-3 நாள் ஆகிடுச்சு. அவங்கக்கிட்ட மறுபடியும் அவங்க சொன்னக்கிட்ட சொல்லி அவங்க வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நாளைக்கு பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் இருக்க பிரச்சனை. இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ஏதாவது யோசிக்கிறீங்க இந்த கடையை சேஞ்ச் பண்ணணும், இல்லை இங்கேயே பண்ணலாம் ரெடி பண்ணிட்டு அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னா மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா அங்கே வந்து வாடகை அட்வான்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. அதனால தான் சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி. இப்போ மறுபடியும் கடை வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது அம்மா கிரைண்டரில் வந்து கடையில் கொஞ்சமாக தான் உளுந்து வந்து போட்டு அரைச்சேன். ஏன்னா வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, மழை அப்படின்றதுனால சரி இங்கே கொஞ்சமாக போட்டு வச்சுருந்தோம். அதை வச்சு கொஞ்சம் தள்ளி அரைச்சிட்டு செய்யலான்னு சொல்லி வச்சிடும். அதை கிரைண்டரை எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பாத்திரம் கூட கழுவல, கடையில் இருக்க பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுனாலும் முடியலை அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி. இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணியாச்சு, இதையும் தாண்டுவோம் அப்படின்னு நினைக்கலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் கொஞ்சம் ரன் ஆனால் இதுவும் ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.